ஹரி ஓம். ஓம் நமச்சிவாய். திருச்சிற்றம்பலம். வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. அன்பான மக்களே, நண்பர்களே, எல்லோருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? அடியேன் உங்கள் ரவி யோகரத்னா. இன்று ஒரு அற்புதமான ஒரு காணொளி. எப்பொழுதும் போல பல மூலிகைகளையும் பல பழங்களை பற்றியும் நம்ம பார்த்தோம். இன்றைக்கு நம்ம பார்க்க போறது நெல்லிக்காய், பப்பாளி பழம், திராட்சை பழம். இதில் உள்ள அற்புதமான மருத்துவ பலன்கள் எப்படியெல்லாம் நமக்கு உதவுகிறது அப்படின்றத நம்ம பார்ப்போம். அதற்கு முன்னாடி எப்பொழுதும் போல அடியனை பற்றி ஒரு முன்னுரை. அடியன் ஒரு யோகா ஆசிரியர். கடந்த 1987 முதல் இந்தியாவிலும் பிற நாடுகளிலும் யோகாவை பரப்பிக் கொண்டே கொண்டிருக்கின்றேன். வெளிநாடுகளில் பார்த்தீங்கன்னா ஆஸ்திரேலியா, ஜப்பான், சுவிட்சர்லாந்து, இட்டலி, பெல்ஜியம், ஹாலாந்து, சுவிட்சர்லாந்து இந்த மாதிரி நாடுகளுக்கெல்லாம் சென்று யோகாவை பரப்பி உள்ளேன். மேலும் பல நாடுகளை சேர்ந்தவங்களுக்கெல்லாம் இந்தியாவில் இருந்துட்டே யோகாவை பயிற்சி கொடுத்துட்டு தான் வந்துட்டு இருக்கேன். இப்போ உங்களுக்கு யாருக்காவது யோகா கிளாஸ் தேவைன்னா நீங்க அடியனை 9840104526 என்ற கைபேசி எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்க. அடியன் நேரடியாகவே தங்கள் இல்லத்திற்கும் தங்கள் அலுவலகத்திற்கும் கம்பெனினா கம்பெனிலையும் உங்களுக்கு பயிற்சி கொடுத்துருவேன். சிறியோர்கள் முதல் முதியோர்கள் வரை எல்லோருக்கும் கிளாஸ் இருக்கு. அது இல்லாம சில பேர் நோய் வாய்ப்பட்டிருந்தாங்கன்னா அவங்களையும் அப்படியே விட்டுற வேண்டாம். அவங்களுக்கும் வீட்டுல கிளாஸ் எடுத்துருவேன். அப்புறமா ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, இந்த ஆட்டிசம் போன்ற ஒரு குழந்தைகள், ஸ்பெஷல் சில்ட்ரன் சொல்லுவோம், அவங்களுக்குலாம் கூட கிளாஸஸ் இருக்கு. அவங்க மருந்தெல்லாம் எடுத்துக்கிட்டோம் டாக்டர் சொல்றது, அவங்களுக்கு கூடவே நம்ம யோகாவும் பயிற்சி கொடுப்போம். அவங்க கொஞ்சம் தெளிவா ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்பு உண்டு. அதை கால் பண்ணுங்க. இல்லாம அடியன் ஒரு உலக அமைதி காப்பாளர். கடந்த 1985 முதல் சுமார் 3 லட்சம் கிலோமீட்டருக்கு அதிகமாக சைக்கிளில், மிதிவண்டியிலும் 6 லட்சம் கிலோமீட்டருக்கு அதிகமாக மோட்டார் சைக்கிள், இருசக்கர வாகனத்திலும் இந்தியாவில் பல மாநிலங்களில் உலக அமைதிக்காக சென்று வந்துள்ளேன். பார்த்தீங்கன்னா உலகம் வெப்பமயமாகக்கூடாது, போர் இல்லா உலகம், அணு ஆயுதம் கூடாது, கூடவே கூடாது, போர் கூடவே கூடாது, கல்வி, மருத்துவம், சுகாதாரம், குழந்தை தொழிலாளர்கள் இல்லாத நாடு போன்ற பலவிதமான விழிப்புணர்வும் பலவிதமான தகவல்களையும் எடுத்துதான் இந்த பயணம். இப்ப சமீபத்துல பாத்தீங்கன்னா சென்னையில இருந்து மகா கும்பமேளாவுக்கு 144 வருஷத்துக்கு ஒரு வாட்டி வரும் மகா கும்பமேளா. அதற்கு அடியன் 5100 கிலோமீட்டர் 23 நாட்களில் சென்று வந்துள்ளேன். இப்போ போயிட்டு வரும்போது பாத்தீங்கன்னா இந்த திரிவேணி சங்கமம் தீர்த்தம் எடுத்துட்டு வந்திருக்கேன். இது எல்லாருக்கும் தெளிக்கிற மாதிரி நீங்க ஃபீல் பண்ணிக்கோங்க. எல்லாருக்கும் இதை கொடுக்க முடியாது இல்லையா? அதனால இங்க இருந்தே உங்க எல்லாருக்குமே இந்த தீர்த்தம். அது இல்லாமல் வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. இந்த வேல் சரிங்களா, இந்த வேலை நீங்க நல்லா ஃபீல் பண்ணுங்க. வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா, சக்திவேல் முருகனுக்கு அரோகரா, வீரவேல் முருகனுக்கு அரோகரா, கந்தவேல் முருகனுக்கு அரோகரா, திருச்செந்தூர் முருகனுக்கு அரோகரா, பழனி முருகனுக்கு அரோகரா, கந்தக்கோட்டை முருகனுக்கு அரோகரா. இப்படி நீங்க எப்படி வேணாலும் சொல்லி இந்த முருகரை பிரார்த்தனை பண்ணலாம். இந்த வேலை இமேஜின் பண்ணிக்கோங்க. உங்க காரியம் எல்லாமே வெற்றி அடையும். வெற்றி அடைய வாழ்த்துக்கள். எதை பத்தியும் கவலைப்படாதீங்க. வேலை இருக்கும்போது உங்களுக்கு பயமே தேவையில்லை. சரிங்களா? அதனால நீங்க ரிலாக்ஸா உங்க வேலையை நீங்க பார்க்கலாம். இந்த வேலை நல்லா ஃபீல் பண்ணுங்க. வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரான்னு சொல்லிட்டு நாளை ஸ்டார்ட் பண்ணுங்க. உங்களுக்கு எல்லாமே வெற்றியே நடக்கும். ஓம் நமச்சிவாய. இப்போ நம்ம நேரடியா காலனி உள்ள போலாங்களா? காணொலி உள்ள இப்போ நம்ம நெல்லிக்காயை பத்தி பார்ப்போம். நெல்லி மரத்தில் திருமாலும் திருமகளும் வாசம் செய்வதாக கருதப்படுவதால் நெல்லி மரம் உள்ள வீட்டில் பில்லி, சூனியம், பிசாசு போன்றவை அணுகாது என்பது ஐதீகம். எக்ஸ்கியூஸ் மீ. நெல்லிக்காய் அமலகம் என்ற பெயரும் உண்டு. ஆம்லான்னு சொல்லுவாங்க, அமலகம்னு சொல்லுவாங்க என்ற பெயரும் உண்டு. இது முச்சுவை, அதாவது 3 சுவைகளை உடையது. முதல் சுவை புளிப்பாகவும், இரண்டாவது சுவை துவர்ப்பாகவும், மூன்றாவது இனிப்பாகவும் இருக்கும். எக்ஸ்கியூஸ் மீ. நெல்லியை சுவைத்த பின்னர் தண்ணீர் அருந்த இனிப்பு சுவை நீர் போல் சுவைப்பதன் காரணம் இதுதான். எனவே
இது ஒரு கற்ப மருந்து. 1. நெல்லிக்காயை உண்டால் தலைச்சுற்றல் மற்றும் வாந்தி நிற்கும். 2. நெல்லிப்பூவை கைப்பிடி அளவு எடுத்து மென்று சாப்பிட்டால் மலச்சிக்கல் இருக்காது, உடலுக்கு குளிர்ச்சியை உண்டாக்கும். 3. நெல்லிக்காய் தைலத்தை தலைக்கு தடவி வர அல்லது தலையில் ஊறியதும் குளித்தால் முடி செழித்து வளரும், இளநரை சிறிது சிறிதாக மறையும். பாருங்க, நெல்லிக்காயில இவ்வளவு விஷயம் இருக்கு. அடுத்து நம்ம பார்க்க போறது பப்பாளி பழம். 1. பப்பாளி ஜீரண சக்தியை அதிகரித்து அஜீரணத்தை அசமனமாக்கும். செரிமான மாத்திரைகள் கூட இந்த பப்பாளி பழத்தின் பாலில் இருந்துதான் தயாரிக்கப்படுகிறது. பப்பாளியின் பால் புரதத்தையே செரிக்க வைக்கக்கூடிய ஆற்றலுடையது. 2. எப்பேற்பட்ட மலச்சிக்கலையும் இரவு நேரத்தில் சாப்பிட்டு படுத்தால் விலகும். கல்லீரலின் வீக்கத்தை கூட நீக்கும் தன்மையுடையது. 3. நீரிழிவு நோய் வந்தால் அதற்கு பப்பாளி பழத்தையும் நாவற்பழத்தையும் காலை ஒன்றும் மாலை ஒன்றும் சில நாட்கள் சாப்பிட்டு வர நீரிழிவு நோய் சீராகும். அதேபோல் நரம்பு தளர்ச்சி, நரம்பு வலியெல்லாம் வந்த இடத்தை திரும்பி பார்க்காமல் ஓட வைப்பதில் கெட்டியான சுரன் பப்பாளி. 4. தாய்ப்பால் சுரக்க உதவுவதில் வல்லமை கொண்டது. அதே சமயம் கர்ப்பமான பெண்களுக்கு இது கருக்கலைப்பை கூட நிகழ்த்திவிடும். 5. முகப்பரு உள்ளவர்கள் பப்பாளி காயின் நறுக்கிய உட்பகுதி துண்டுகளை மென்மையாக முகத்தில் தேய்க்க வேண்டும். இது முகப்பருக்களை நீக்கி முகப்பொலிவை கூட்டி அழகை வெளிப்படுத்தும். 6. பப்பாளியை காய வைத்து சிறு சிறு துண்டாக்கி அதற்கு பல வண்ண நிறங்கள் புகுத்தி டீட்டி ஃப்ரூட்டி என்று அழகான பெயர் எல்லாம் வைத்து சில்லென்ற ஐஸ்கிரீமிலும் பல வகை கேக்குகளிலும் அலங்கரித்து பப்பாளி விலையை ஏற்றுகிறார்கள். பார்த்தீங்களா, பல வகை பப்பாளி விலையை ஏற்றுறாங்க. அதனால நீங்க அப்படியே நார்மலா பப்பாளி பழத்தை வாங்கி சாப்பிடுங்க. தேவைப்பட்டா முகத்துல தேய்ச்சிக்கலாம், அவங்க சொன்ன மாதிரி. ஓகே, இந்த பல வண்ணங்கள் எல்லாம் அதுக்கெல்லாம் போட்டுலாம் பண்ண விடாது. பப்பாளியே பப்பாளி மாதிரி சாப்பிடுங்க. அங்கங்க சேலடா கூட விற்கிறாங்க, வெளியிலாம் பாக்குறீங்க. அவங்க வீட்டுலாம் வாங்கி சாப்பிடுங்க, அவங்களுக்கும் வியாபாரம் ஆகும், உங்க உடம்புக்கும் நல்லது, நரம்புக்கு நல்லது, நரம்பு தளர்ச்சிலாம் நல்லது. ஆனா இது கர்ப்பமா இருக்கிற பெண்கள் மட்டும் சாப்பிட வேணாம். ஏன்னா அது அதுல சில ப்ராப்ளம் இருக்கும். அதனால குழந்தை பெற்ற உடனே பால் சுரக்கிறதுக்கு பால் கொடுக்கும் தாய்மார்கள் பப்பாளி பழத்தை சாப்பிடலான்னு சொல்றாங்க. ஸோ அதெல்லாம் சொன்ன மாதிரி கேட்டுங்க. அதுல எப்படியெல்லாம் சொல்லியிருக்காங்களோ குறிப்புகளை அதை நம்ம கடைபிடிச்சா ரொம்ப நல்லது. இப்போ நம்ம அடுத்து பார்க்க போற பழம் திராட்சை பழம். ஊட்டச்சத்து மிக்க பழங்களில் திராட்சையும் ஒன்று. இதில் வைட்டமின் B1, B2, B3, B6, B12, C, எறும்பு சத்து, பாஸ்பரஸ் போன்ற சத்து பொருட்கள் உண்டு. 1. உடல் வறட்சி பித்தம் நீங்கும், இரத்தம் தூய்மை பெறும், இதயம், கல்லீரல், மூளை, நரம்புகள் வலுப்பெறுவதுடன் செரிமான கோளாறுகள் நீங்கும். 2.
இதயம் பலவீனமாக இருந்தாலும், அடிக்கடி படபடப்பு ஏற்பட்டாலும், திராட்சை பழத்தை பன்னீரில் ஊற வைத்து சிறிது நேரம் கழித்து அதை அப்படியே பிசைந்து வடிகட்டி சிறிது சிறிதாக அருந்தி வர இதயம் பலப்படும், படபடப்பு நீங்கும். பாருங்க, திராட்சை பழத்துல இதயத்துக்கு அவ்வளவு நல்லது. நிறைய பேர் இந்த திராட்சை பழத்தையே மறந்துட்டாங்க. அதனால திராட்சை பழத்தை சாப்பிடுங்க. அதனால இந்த இதயம் சம்பந்தப்பட்ட கோளாறுகள், படபடப்பு போன்றவையெல்லாம் வராம தடுக்கும். வந்தவர்களுக்கும் இதை சாப்பிடும்போது கட்டுப்படும், சரியாகவும் ஆகும். ஆனா எது எப்படியோ, உங்களுக்கு உடல்நிலை சரியில்லை என்றால் முதலில் நீங்கள் சென்று பார்க்க வேண்டியது யாரை என்றால் மருத்துவரை. உங்கள் மருத்துவரை சென்று பாருங்க. ஹாஸ்பிட்டலுக்கு போங்க, டாக்டர் எல்லாம் அட்வைஸ் எல்லாம் கேளுங்க. அவங்க சொல்றது மெயின். நான் மருத்துவர் கிடையாது, நான் யோகா ஆசிரியர். இந்த உணவுல உள்ள மருத்துவ குறிப்பெல்லாம் பத்தி உங்களுக்கு அடியன் எடுத்து கூறுகிறேன், அவ்வளவுதான். அதனால இதெல்லாம் நீங்க சாப்பிடலாம், இதெல்லாம் நல்லதுதான். அதனால இதை மட்டுமே சாப்பிட்டுட்டு மருத்துவர்கிட்ட போகாம இருந்துடாதீங்க. ஏன்னா அது அது முதல்ல போயிட்டு அதுக்கு உண்டான மருந்துகள் எல்லாம் எடுத்துட்டு மேற்படி நான் சொன்ன இந்த குறிப்புகள்லாம் எடுத்துட்டு இதையும் பயன்படுத்துங்க. இதெல்லாம் உணவு தான், உணவே மருந்து. அதனால எதுவும் கவலைப்படாதீங்க, சரிங்களா? நீங்க ரிலாக்ஸா இருங்க, ஒன்னும் ஆகாது. உலர்ந்த திராட்சை பழத்தை பாலில் இட்டு காய்ச்சி குடித்து வர மலச்சிக்கல் தீர்வதுடன் நாவறட்சி, மயக்கமும் நீங்கும். 4வதாக, உலர்ந்த திராட்சை பழங்களை 2ஆக பிளந்து இரவில் நீரில் ஊற போட்டு காலையில் அதை பிசைந்து எடுத்து சுத்தமான நீரில் சிறிது நெல்லிக்காய் சாறு கலந்து சாப்பிட்டு வர சிறுநீரக கோளாறுகள் குணமாகும். பாருங்க, இப்படி இருக்கு பாத்தீங்களா? அற்புதங்க. 5வதாக, திராட்சை பழத்துடன் மிளகை அரைத்து சாப்பிட்டு வர கல்லடைப்பு நீங்கும். பாருங்க, கல்லடைப்பு கூட நீங்குமா. 6வதாக, கருப்பு திராட்சை பழச்சாறு 200 மில்லி தினமும் 2 வேளை அருந்தி வர அதிகப்படியான கொழுப்பு சத்து குறையும். தேவையில்லாத கொழுப்பு சத்தெல்லாம் குறையும். 7வதாக, திராட்சையால் குடல் புண் ஆறும், கல்லீரல் மண்ணீரல் கோளாறு நீங்கும், நோய் எதிர்ப்பு சக்தி கிடைக்கும். சூப்பர் இல்லைங்க? குடல் புண்ணு, கல்லீரல், மண்ணீரல், இதுல உள்ள கோளாறுலாம் நீங்கன்னு சொல்றாங்க. திராட்சையை நம்ம என்னதான் நம்ம சொல்றது, அற்புதமான ஒரு மருந்து தான் திராட்சை, சரிங்களா? அதனால திராட்சை பழத்தை நீங்க எல்லாரும் ரெகுலரா சாப்பிடுங்க. பப்பாளி பழத்தை சாப்பிடுங்க, நெல்லிக்காயெல்லாம் சாப்பிடுங்க. இதெல்லாம் விடாதீங்க. நோயற்ற வாழ்வே குறையற்ற செல்வத்தோட நீங்க எல்லாம் இருக்கணும், ஓகேங்களா? அதுக்காக இதெல்லாம் பயன்படுத்துங்க, சரிங்களா? 8வதாக, திராட்சை நல்ல உறக்கத்தை தருவதுடன் இரத்த சோகையை போக்கும். திராட்சை நல்ல உறக்கத்தை தருவதுடன் இரத்த சோகையை போக்கும் தன்மையுடையது. பெண்களுக்கு ஏற்படும் மாதவிடாய் கோளாறுகள் நிவர்த்தி செய்வதுடன் காக்காய் வலிப்பு நோய் உள்ளவர்கள் தினமும் திராட்சை பழம் சாப்பிட்டு வர அந்நோயின் தன்மை குறையும். பாருங்க, சில பேருக்கு அந்த வலிப்பு நோயெல்லாம் இருக்கும். அதனால நீங்க தினமும் திராட்சை பழத்தை சாப்பிட்டு வர அந்த நோய்கள் தன்மை குறையும் போட்டிருக்கு. ஸோ அதுக்கு நீங்க வலிப்பு எல்லாம் இருக்கு அப்படின்னு சொன்னா நீங்க வர திராட்சை பழத்தை சாப்பிட்டுட்டு அப்படியே விட்டுலான்னு பார்க்காதீங்க. நீங்க போய் பார்க்க வேண்டியது மருத்துவரை, டாக்டரை போய் பாருங்க. அவரோட அட்வைஸ்லாம் எடுத்துங்க. கூட இந்த மாதிரியான சத்துள்ள ஒரு உணவுகள்லாம் கொடுங்க. நீங்க அற்புதமா நீங்க நீங்க சொல்லவே முடியாத அளவுக்கு, அதான் நினைச்சு பார்க்க முடியாத அளவுக்கு நீங்க குணமாயிடுவீங்க. எல்லா நோயும் உங்களுக்கு தீரும். அதுக்கு தான் இந்த அற்புதமான காணொலியே.
நீங்க வந்து பார்த்து நீங்க எல்லாரும் வந்து பயன்பெறணும் அப்படின்றது தான் வந்து அடியனின் விருப்பமும் கூட. அதனால தான் இந்த மாதிரியான காணொளி எல்லாம் வந்து நம்ம தேர்ந்தெடுத்து தேடி பிடிச்சி எடுத்து போடுறோம் இப்பெல்லாம். ஸோ மீண்டும் ஒரு அற்புதமான காணொளியுடன் உங்களை அடுத்த ஒரு எபிசோட்ல உங்களை எல்லாரையும் வந்து சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்களிடம் இருந்து விடைபெறுவது உங்கள் ரவி யோகரத்னா. நீங்க எல்லோரும் நோயற்ற வாழ்வு, குறையற்ற செல்வத்தோடு நீடோடி ஆனந்தமா வாழ வேண்டும் என்பது அடியனின் ஆசை. அதனால் நம்ம முருகப்பெருமானை நான் எப்பொழுதும் வேண்டி உங்களுக்காக வேண்டிக்கிறேன். சரிங்களா? அதனால நீங்க எதுக்கும் நீங்க கவலைப்படாதீங்க. ஒரு சமயம் நீங்க ஏதோ ஒரு கவலை நேரத்துல இந்த காணொலியை நீங்க பார்க்கும்போதும் உங்களுக்கு ஒரு ஆறுதலாக கொடுத்துருக்கோன்றது என்னுடைய நம்பிக்கை. அதனால சந்தோஷமா இருங்க. கவலைப்படாதீங்க. எதுக்குமே கவலைப்படாதீங்க. நாளை என்பதே கிடையாது. இன்றைக்கு தான் வந்து உண்மை. அதனால நாளை என்பது நாளை தான். புரியுதுங்களா? ஆனா இப்போ நீங்க நல்லா இருப்பீங்க. இனிமேல் நல்லா இருப்பீங்க. சந்தோஷமா இருப்பீங்க. எதுக்கும் கவலைப்படாதீங்க. ஏன்னா யாரோ ஒருத்தர் இதை பார்க்கும்போது அப்படியே கவலைப்படுற மாதிரி எனக்கு ஒரு ஃபீலிங் இருக்கு. அதனால அவங்களுக்கும் சேர்த்து தான் சொல்றேன். அம்மா, ஐயா, கவலைப்படாதீங்க. சந்தோஷமா இருங்க. ஒன்றும் ஆகாது உங்களுக்கு. சரிங்களா? நீங்க நல்லா இருக்க போறீங்க. நல்லா இருப்பீங்க. கவலைப்படாதீங்க தயவு செய்து. ஏதோ நீங்க யாரோ ஃபீல் பண்றீங்க. எனக்கு ஏதோ தோணுது. அதனால தான் வந்து திடீர்னு இந்த மாதிரி எனக்கு சொல்ல தோணுச்சு. கவலையே படாதீங்க. சரிங்களா? நம்ம மீண்டும் சந்திப்போம். நல்லா ரிலாக்ஸா இருங்க. நம்பிக்கையோட இருங்க. ஹாப்பியா இருங்க. ஆனந்தமா இருங்க.